Hi all, இன்னைக்கு Friends Beauty Care Academy வாசுகி மணிவண்ணன் யூடியூப் சேனல்ல ஹேர் ஸ்டைலிங் கிளாஸ் டே 4 இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம டே 1ல இருந்து ஹேர் அக்சஸரீஸ் பத்தி தான் போயிட்டு இருக்கு. ஹேர் ஸ்டைலிங்க்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது ஹேர் கோம்ஸ், அக்சஸரீஸ், ஸ்ப்ரேஸ், டூல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டூல்ஸ். நம்ம ஒன்றும் ஹேரில் ஒன்றும் கை வைக்கவே இல்லை, ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையானது இவ்வளோ இருக்குன்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நான் 1 by 1 உங்களுக்கு ஒரு நாளும் உங்களுக்கு அதுக்கு ஹேர் அக்சஸரீஸ் என்னென்ன வேணும், நம்ம ஹேர் ப்ரிப்ரேஷனுக்கு நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம டே டு டே நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் டே 1லேருந்து நீங்கள் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூவாக பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் லாஸ்ட் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக ஆயிடுவீங்க. வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்கு போகலாம். இன்னைக்கு டே 4ல் என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் டூல்ஸ். ஹேர் டூல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம ஒரு ஹேர் ஒரு ஜஸ்ட் ஒரு கோம் பண்ணி பின்னல் போட்டோன்னா நம்ம ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. டெஃபினட்டாக ஹேர் ப்ரிப்ரேஷனுக்கு சில டூல்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஹேர் ஸ்டைல் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். ஏன்னா உங்களுக்கு நம்ம ட்ரையர் பண்ணாலோ இல்லை அயனிங் பண்ணுறது, கிரிம்பிங் பண்ணுறது, இந்த மாதிரி சில ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு ஹேருக்கு ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக ஹேரை நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நம்ம ஹேர் ஸ்டைலே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்ரேஷனுக்கு சில டூல்ஸ் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த டூல்ஸை பற்றி தான் நம்ம 1 by 1 இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் டூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையர். ட்ரையர் 2 டைப்ஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று ப்ரொஃபஷ்னல், இன்னொன்று பர்சனல். ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹேர் ஸ்டைலிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரையர். பர்சனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் ஹேர் வாஷ் பண்ண உடனே ஒரு ட்ரையர் போடுவோம். இல்லை ஜஸ்ட் நம்ம எங்கன்னா வெளியில் போனோம்னா நம்ம கையில் ஹேண்டியாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பர்சனல் ட்ரையர். ப்ரொஃபஷ்னல் ட்ரையர் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் ட்ரையர். இது பிராண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஐகானிக் அப்படின்ற பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பார்பர், வெல்லா, இந்த மாதிரி நிறைய பிராண்ட் ப்ரொஃபஷ்னல் ட்ரையர்ஸ் வந்துட்டுருக்கு. இதில் என்ன நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ். நம்ம 2500 வாட்ஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரையர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணி செட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ஹேர் ட்ரையர் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ட்ரையரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாசல்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த நாசல்ஸ் எதுக்காகனா உங்களுக்கு ஹீட் ஒரு பக்கமாக உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கும், இல்லை முடி ரொம்ப பறக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு ஃப்ளாட் நாசல் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ளோ ட்ரை ஹேருக்கு ஸ்ட்ரெயிட் ப்ளோ ட்ரை ஆர் கர்ல்ஸ் ப்ளோ ட்ரை எந்த செட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஒரு ஃப்ளாட் நாசல் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை டெஃபினட்டாக உங்கள்கிட்ட இந்த எப்பயுமே ட்ரையர் வாங்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு கையோட கொடுப்பாங்க. ஸோ இந்த நாசல் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணி செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது டிஃப்யூசர். ஸோ இந்த மாதிரி டிஃப்யூசர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் ஹேருக்கு மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம அதை ஒத்தி எடுப்போம். நம்ம ஹேரில் கோம் பண்ணக்கூடாது. கோம் பண்ணிங்கன்னா அவங்க கேர்ள்ஸ் போயிடும். ஸோ அதனால பெர்மிங் பண்ண ஹேர்லாம் நம்ம அவங்க கேர்ள்ஸ்க்காக தானே அந்த பெர்மிங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரையர் போடும்போது அவங்களுக்கு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி எடுத்தோன்னு சொன்னால் அவங்களுக்கு ஹேர் ட்ரையிங்காக கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதே சமயத்தில் ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டிஃப்யூசர். ஸோ இந்த ட்ரையர் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். இது நான் ப்ரொஃபஷ்னல் உங்களுக்கு ட்ரையர். இந்த ட்ரையர் இட்ஸ் அ நான் ப்ரொஃபஷ்னல் ட்ரையர். நான் ப்ரொஃபஷ்னல்னு வரும்போது லைக் வாட்ஸ் கம்மியாக இருக்கும். யூ கேன் பை எனி பிராண்ட். உங்களுக்கு ஃபிலிப்ஸில் வருது, வேகாவில் வருது. ஸோ இந்த மாதிரியான நிறைய பிராண்ட்ஸில் வருது. இது நீங்கள் உங்கள் பர்சனல் யூஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இதை யூஸ் பண்ணி ப்ளோ ட்ரைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபினிஷிங் கிடைக்காது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அயனிங் பற்றி பார்க்க போகிறோம். அயனிங்கில் டிபெண்ட்ஸ் ஆன் சைஸஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அயனிங். இந்த மாதிரி 2 டைப்ஸில் உங்களுக்கு அயனிங் வந்துட்டுருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் சைஸஸ் அப்படின்னு வரும்போது இது பாருங்கள், இது ரொம்ப ஸ்மால் சைஸ் ஆஃப் அயனிங்.
இந்த மாதிரியான ஸ்மால் சைஸ் அயனிங் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால், ஒரு சாரிக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஜஸ்ட்டு நம்ம வெளியில் போகும்போது நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வந்து அயன் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை அவங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஸ்மால் ஹேர், எனக்கு ஜஸ்ட் ஃப்ரண்ட் மட்டும் ஒரு லைட்டாக ஒரு ரஃப்பாக அயனிங் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு செல்ஃப் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஸ்மால் அயனிங் மிஷின் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஸ்லிம் அயனிங் மிஷின் வந்து நம்ம நார்மலாக வந்து ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். இந்த அயனிங் மிஷினில் என்னென்னா உங்களுக்கு நிறைய பிளேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளேட்ஸில் வரும். சிலதெல்லாம் வந்து டைட்டனியம் வரும், சிலது ஸ்டீல் வரும், சிலது செராமிக் வரும். ஸோ இந்த மாதிரி இந்த பிளேட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து நமக்கு மெயின். உங்களுக்கு வந்துட்டு டைட்டானியம் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து அயனிங் பண்ணுறது, அதாவது ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணும்போது அதுக்கு ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து டைட்டானியம் யூஸ் பண்ணலாம். செராமிக்கும் நல்லாயிருக்கும். ஸ்டீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஒரு ரஃப் அயனிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு ப்ரிப்ரேஷனுக்காக நீங்கள் வந்து ஒரு ரஃப்பாக ஒரு அயனிங் இன்ஸ்டன்ட் அயனிங் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஸ்டீல் அயனிங் யூஸ் பண்ணலாம். ப்ரொஃபஷ்னல் வரும்போது டைட்டானியம் ஆர் செராமிக் யூஸ் பண்ணுங்கள். பிராண்டை பொறுத்த வரைக்கும் ஐகானிக் பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த பிராண்டை வந்து ப்ரொஃபஷ்னல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். அதர்வைஸ் வி ஹாவ் அ வெல்லா, அதுவுமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். மிஸ்டர் பார்பரும் நல்லாயிருக்கும், யூ கேன் ட்ரை. லாரியலும் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வைட் அயனிங் மிஷின். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லிம்மாக இருந்தது இல்லையா, ஸோ இது வந்து வைடாக இருக்கும். இதோட பிளேட் வந்து கொஞ்சம் வைடடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் நல்ல ஹேர் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்து நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக அயனிங் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த மாதிரியான வைட் அயனிங் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இதுவுமே வைட் அயனிங் மிஷின் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து பெர்ஃபெக்ஷன் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் ஸ்லிம் அயனிங் மிஷின்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் wide ironing machine, slim ironing machine and small ironing machine. இந்த மாதிரி 3 types of ironing machines உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் அயனிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இது வந்து ஆக்சுவலி ப்ளோ ட்ரைன்னு சொல்லலாம், அதர்வைஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் ப்ளோ ட்ரை சொல்லலாம், இல்லைன்னா இன்ஸ்டன்ட் அயனிங்னு சொல்லலாம். இது என்னென்னா உங்களுக்கு ரொம்ப கேர்ள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளால் வந்துட்டு ஒரு பிரைட் வந்து ரொம்ப கேர்லியாக இருக்கும் அவங்களோட ஹேரை ஃபுல்லாக நம்ம அயனிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அப்படி இருக்கும் போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அவங்களோட நீங்கள் பண்ணிங்கன்னா இது நல்லா கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி கொடுக்கும் அவங்களோட ஹேரை வந்து. பட் உங்களுக்கு அயனிங் அளவுக்கு பெருசாக எஃபெக்டிவாக இருக்காது. பட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 70%க்கு அவங்களோட கேர்ள்ஸ் ஹேரை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான மிஷின்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிம்பிங். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரையர் பார்த்தோம், அயனிங் பார்த்தோம், அதுக்கப்புறம் கிரிம்பிங் பார்ப்போம். நார்மலாக வந்து ஹேர் ப்ரிப்ரேஷனுக்கும் இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது டெஃபினட்டாக உங்களுக்கு டூல்ஸ் வந்து 1 by 1 உங்களுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸஸில் நான் காமிக்கிறேன். மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும், அதுதான் உங்களோட ஒர்க். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா 1 by 1 நம்ம வந்து ஒரு விஷயத்தையும் டீட்டெயிலாக உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், ட்ரையர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அயனிங் எப்படி ஹேண்டில் பண்ணணும், கிரிம்பிங் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றத ஒன்று தனித்தனி கிளாஸஸாக நான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரிம்பிங் பற்றி பார்க்க போகிறோம். கிரிம்பிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த பிளேட்டட் வந்து முள் மாதிரி இருக்கும்னு கூட சொல்லலாம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹேரில் இப்படி வச்சு எடுக்கும் போது அவங்களோட ஹேர் வந்து ஒரு லைட்டு வேவியாக உங்களுக்கு வரும். எதுக்காக யூஸ் பண்ணுறோம், முதல்ல கிரிம்பிங் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிம்பிங் வந்து உங்களுக்கு ஹேர் வந்து டெக்ஸ்சர், உங்களோட ஹேர் வந்து லைக் அயனிங் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அது அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். சில பேருக்கு வந்து ஹேரும் வந்து வால்யூமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கிரிம்பிங் கொடுக்கறதுனால அவங்களோட ஹேர் வந்து நல்ல ஒரு வால்யூம் கிடைக்கும். நம்ம வந்து பேக் ஹோம் பண்ணும் போதெல்லாம் அவங்களோட ஹேர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் போட்டாலும் அது அழகாக அவங்களுக்கு வந்து வரும். ஸோ அதுக்காக பண்ணக்கூடியது தான் கிரிம்பிங். ஸோ இந்த கிரிம்பிங் மிஷினில் இந்த மாதிரி மீடியம் சைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவுமே ஐகானிக். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெருசு, இது வந்து உங்களுக்கு பிக் சைஸில் வருது. ஸோ இதில் பிளேட்டடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தள்ளி இருக்கும். உங்களுக்கு சில பேருக்கு வந்துட்டு அந்த வேவ்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப நல்லாவே தெரியணும், எனக்கு வந்து உங்களோட வேவ்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா எனக்கு அந்த கிரிம்பிங்கோட எஃபெக்ட் வந்து எனக்கு நல்லா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இந்த மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த வேவ்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் கிரிம்பிங் மிஷின் ஃபார் தட் லாங் வேவ்ஸ். உங்களுக்கு அந்த வேவ்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா வேணும் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரியான
பெரிய கிரிம்பிங் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேர்ள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேர்ள்ஸும் சேம் அதே மாதிரி தான், டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸஸ். ஸோ சைஸஸ் வச்சு தான் உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் மிஷின் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து கோனிக்கல் கேர்ள்ஸ் மிஷின். ஸோ இது எப்படின்னா உங்களுக்கு பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் நீங்களே வந்து இப்படி பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கோனிக்கல் மிஷின் நீங்கள் கேர்ள்ஸ் மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் பிக் டு ஸ்மால் இந்த மாதிரி போடலாம். அதர்வைஸ் யூ கேன் கோ வித் திஸ் 22 சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராடோட சைஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட்டாக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ராட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ராட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேர்ள்ஸ் மிஷினோட சைஸை வந்து நம்மளால் கரெக்டாக இது பண்ண முடியும். இன்னும் ஒரு சிலருக்கு நல்ல நேச்சுரலாக பெரிய பெரிய கேர்ள்ஸாக வேணும், ஒரு சிலருக்கு வந்து சின்ன சின்ன கேர்ள்ஸ் வேணும், சிலருக்கு மீடியம் சைஸில் வேணும். ஸோ அந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் அவங்களுக்கு எப்படி வேணுன்றதை பொறுத்து, சைஸஸ் எப்படி வேணுன்றதை பொறுத்து இந்த ராடோட சைஸுமே உங்களுக்கு வந்து மாறும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு மீடியம் சைஸ், இது வந்து நம்பர் 22. நார்மலாக இந்த நம்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாருக்குமே கேர்ள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இதில் யூஸ் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு கேர்ள்ஸ் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரியே தான் வரும். ஸோ மேலே எப்படி நம்ம வந்து கேர்ள்ஸ் போடுறோமோ எந்த அளவுக்கு அந்த திக்னஸ், ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு கேர்ள்ஸ் மேபி உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம். பட் ஆனால் நம்ம போடும்போது நம்ம மேலே எந்த அளவுக்கு அந்த கேர்ள்ஸோட வேவ்ஸ் வருதோ ஸோ எண்டு வரைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வரும். பட் இது வந்து உங்களுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் பெருசுலேருந்து சின்னது அந்த மாதிரி உங்களுக்கு மாறும். ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். பட் எல்லாருக்குமே நார்மலாக இந்த சைஸ் நீங்கள் போடலாம். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 32 சைஸ். இதோட ராட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக இருக்கும். ஸோ இந்த ராட் என்னென்னா பெரிய பெரிய கேர்ள்ஸ் வேணும், ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும், எனக்கு வந்து ஒரு ப்ளோ ட்ரை பண்ண எஃபெக்ட் இருக்கணும், பட் ப்ளோ ட்ரை அவங்களோட ஹேரில் கரெக்டாக வரல அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரியான உங்களுக்கு ப்ளோ ட்ரை எஃபெக்ட் வேணும்னும் போது இந்த மாதிரியான ராட் கொஞ்சம் பெருசாக, இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 சைஸ் வரும். வெள்ளால ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு பிராண்ட்லேயுமே இந்த ராடோட சைஸ் வந்து உங்களுக்கு நம்பர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகலாம். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுங்கிறத நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ராட் இருக்கக்கூடிய ஒரு கேர்ள்ஸ் மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேர்ள்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2-in-1 யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் வந்து கேர்ள்ஸ் மிஷினாகவும் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து அயனிங் மிஷின், அயனிங்னா இந்த மாதிரி ராட் யூஸ் பண்ணி நம்ம இப்படி ஃப்ளாட்டாக அயன் பண்ணுவோம். இதை வந்து இப்படி பண்ணிவிட்டு இதை வந்து கேர்ள்ஸ் மிஷினாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸும் யூஸ் பண்ணலாம். பட் என்ன கேட்டால் ஒன்றுத்துக்கு தனித்தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு கேர்ள்ஸ் போடுறோம், ஒரு ப்ரொஃபஷ்னல் நம்ம வந்து கேர்ள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரியான தனி ராட் இதுக்காக மட்டும் தனியாக வச்சுட்டு அயனிங் தனியாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸோ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22க்கு நெக்ஸ்ட் சைஸ் வரும். இது வந்து 24. ஸோ உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு வந்துட்டு இதை விட கொஞ்சம் லைக் ரொம்பவும் எனக்கு வந்து பெரிய கேர்ள்ஸாக வேண்டாம், எனக்கு வந்து மீடியம், அதை விட நெக்ஸ்ட் சைஸில் எனக்கு வேணும்னா இந்த மாதிரியான ராடு யூஸ் பண்ணலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸஸ் பொறுத்தது தான் உங்களுக்கு, டிபெண்ட்ஸ் ஆன் த கேர்ள்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், அவங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக வேணுமா, இல்லை மீடியமாக வேணுமா, இல்லை நல்லா பர்ஃபெக்டாக அந்த கேர்ள்ஸ் வந்து நல்லா தெரிகிற மாதிரி உங்களுக்கு வேணுமா அப்படின்றத பொறுத்து அந்த ராடை நீங்கள் சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் கேர்ள்ஸ் பண்ணலாம். பட் கேர்ள்ஸ் மிஷின் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து லிஃப்ட் பண்ணி நீங்கள் வந்து கேர்ள்ஸ் போடுற மாதிரி இருக்கும். கேர்ள்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை நான் டெஃபினட்டாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் கேர்ள்ஸ் நம்ம பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து ஹீட் ப்ரொடெக்டர் நம்ம யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கேர்ள்ஸ் போட்டோன்னு சொன்னால் அவங்களோட ஹேர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கேர்ள்ஸ் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கேர்ள்ஸ் மிஷின். இது வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கேர்ள்ஸ் நம்ம வந்து கேர்ள்ஸ் வந்து நம்ம கையில் யூஸ் பண்ணி நம்ம இப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது ஜஸ்ட் இப்படி பிடிச்சிக்கிட்டோன்னு சொன்னால் அந்த ஹேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை எடுத்துக்கும். நம்ம ரிலீஃப் பண்ணிட்டோன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ரெடியான உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்ஸாக இப்போ வந்து கேர்ள்ஸ் மிஷின் வந்துருக்கு. யூ கேன் யூஸ் ஆல் திஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திருப்பி அகெயின் ஐ எம் ரெக்கமெண்டிங்
ஐகானிக் இஸ் அ பெஸ்ட் பிராண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பார்பர் ஒரு வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னல் அயனிங் மிஷின், ப்ரொஃபஷ்னல் கேர்ள்ஸ் மிஷின், கிரிம்பிங் மிஷின், இது எல்லாமே ஒரு ப்ரொஃபஷ்னலோட நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஹேர் டூல்ஸ் பற்றி நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, இந்த மிஷின்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நாங்கள் டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் திருப்பி சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான், சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் போட உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதை பார்த்து முடிக்கும் போது நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக ஆகிடுவீங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டி கேர் அகாடமியில் ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்டிக் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஆன்லைன்லேயும் போது, ஆஃப்லைன்லேயும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு விருப்பமானவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், கால் பண்ணுங்கள். எங்களோட டீம் டெஃபினட்டாக உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.